பராசர முனிவர் மைத்ரேய முனிவர் கிட்ட காலப்பிரமாணம் பத்தி சொல்லிட்டு வர்றாரு. அப்ப மைத்ரேய முனிவர் வந்து கேக்குறாரு, காலப்பிரமாணம்னா என்ன? காலம் வந்து எதன் அடிப்படையில மாறுது? அது மட்டும் இல்லாம காலத்தோட அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பராசர முனிவர் சொல்றாரு, காலத்துக்குன்னு சொல்லி ஒரு அளவுகோல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நிமிஷங்கள் 15 ஆச்சு அப்படின்னா அது ஒரு காஷ்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காஷ்டை 30 ஆனா அது ஒரு கலை, கலை 30 ஆனா அது ஒரு முகூர்த்தம், முகூர்த்தம் 30 ஆனா மனிதனுக்கு அது ஒரு அகோராத்திரம்னு சொல்ற ஒரு நாள், அகோராத்திரம் 30 ஆனா 2 பட்சங்கள் கொண்ட ஒரு மாதம், அது மாதங்கள் 12 ஆச்சுன்னா 2 அயனங்கள் கொண்ட ஒரு வருடம்னு சொல்றாங்க. 2 அயனங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாயனம், உத்தராயணம் சொல்றாங்க. தட்சிணாயனம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு இரவு, உத்தராயணம்னு சொல்றது தேவர்களுக்கு ஒரு பகல்னு சொல்றாங்க. இது மாதிரி தேவர்களுக்கு 12,000 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னா அது ஒரு சதுரயுகம்னு சொல்றாங்க. ஒரு சதுரயுகம் அப்படின்னு சொல்றது 4 யுகங்கள் கொண்டது. அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இது மாதிரி சதுரயுகம் வந்து 1000 ஆச்சு அப்படின்னா பிரம்மதேவனுக்கு ஒரு பகல்னு சொல்றாங்க.